இந்த ஒரு ஹேர் பேக்க 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க வளராத நெனச்ச முடி கூட வளந்துரும். உங்களுக்கும் தல சீவுறப்போ முடி கொத்து கொத்தா கொட்டுது. முடி அடர்த்தி இல்லாம மெலிஞ்சு போயிருக்குன்னா, நீங்க இந்த டிப்ஸ 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். நியூ ஹேர் குரோத்தும் ப்ரோமோட் ஆகும். இந்த ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு மெயினா கற்றாழை ஜெல் தாங்க எடுத்திருக்கேன். இதுல இருக்கக்கூடிய எல்லோ கலர் ஜெல் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இத டைரக்ட்டா நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இத வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ற கற்றாழை ஜெல்ல காட்டிலும் இந்த மாதிரி நேச்சுரலா யூஸ் பண்ணிட்டு இருப்ப நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ்ங்கிறது கிடைக்கும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடி அளவுங்க ஹைல சேர்த்துக்கோங்க. ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததா ரைஸ் பாயில்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது எப்பேற்பட்ட ஹேர் லாஸா இருந்தாலும் உடனடியே நமக்கு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இதுல தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபைன் பேஸ்டா இப்ப அரைச்செடுத்து வந்துடலாம். அரைச்செடுத்த பேஸ்ட்டை ஒரு பவுல நம்ம மாத்திக்கலாம். இது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருப்போம். சூப்பரான ஒரு டிஃபரன்ஸுங்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஹேர் பேக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கிட்ட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.